நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜபார், அவன் இங்கதான் இருக்கான். நான் அவன்கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். என்ன, நீ கொஞ்சம் இங்கே இரு, நான் வந்துடுறேன். சார், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன? இங்க பேசலாமா இல்ல வீட்ல வச்சு பேசலாமா? என்ன விஷயம் முதல்ல சொல்லுங்க. நான் எதிர் வீட்டில் தான் குடியிருக்கேன். இங்க வந்து 10 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது இல்ல. ஆனா நீங்க எங்க குடி வந்ததுல இருந்து ராத்திரி ஆனா தூங்க முடியல, டிவி பார்க்க முடியல, பசங்களால நிம்மதியா படிக்க கூட முடியல. உங்களால ஏகப்பட்ட பிரச்சனை. நான் என்னங்க பிரச்சனை பண்ணேன்? குடிச்சிட்டு வந்து டெய்லியும் ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுறீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையா தெரியல? ஏன் பொண்டாட்டி கிட்ட நான் சண்டை போட்டா உங்களுக்கு என்னங்க? உங்க வீட்டு சண்டைய உங்க வீட்டுக்குள்ள போய் தான் போடணும். வெளியில வச்செல்லாம் போடக்கூடாது. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? இனிமேல் நீங்க குடிச்சிட்டு வந்து சண்டை போடக்கூடாது. நான் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? என்ன மரியாதை இல்லாம பேசுறீங்க? அடுத்தவன் பிரச்சனையில தலையிடுற உனக்கு என்ன மரியாதை? ஹலோ, என்ன வாய்ஸ் ரைஸ் பண்ற? அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவேன்? நீ இப்படியே திமிரா பேசுன நீ இந்த வீட்ல இருக்க முடியாது. அசோசியேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். போனா போதுன்னு பார்த்தா ஓவரா பேசுற. யாரியா ஓவரா பேசுறா? நீ ஏன் இல்ல நானா? ஆபீஸ் போறவனை கூப்பிட்டு நீ தேவையில்லாம பேசிட்டு என்ன சொல்றியா? இங்க பாரு, இதெல்லாம் ரொம்ப டீசென்டான ஏரியா. இங்க வந்து குடிச்சிட்டு சண்டை சச்சரவு பண்ணிக்கிட்டு இருந்த அதெல்லாம் பார்த்து நாங்க சும்மா இருக்க மாட்டோம். என்னையா பண்ணுவ? என்ன வேணும்னாலும் பண்ணுவோம். என்ன மிரட்டுறியா? ஒழுங்கா இடத்த காலி பண்ணு, இல்ல மரியாதை கெட்டு போயிடும். கார்த்திக் சுமாரு. சார், என்ன சாருங்க பிரச்சனை? பாத்தியாமா உன் புருஷனை? குடிச்சிட்டு வந்து சண்டை போடாதுன்னு சொன்னா என்கிட்டே சண்டைக்கு வரா. ஆமாயா, நீ அடுத்த வீட்டு பிரச்சனைல வந்து தலையிடுவ, நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? கார்த்திக், அதுக்கு உன் பிரச்சனைய வீட்டுக்குள்ள வச்சு பேசி தீர்த்துக்கணும். அத தெரு சண்டை மாதிரி வெளியில கொண்டு வந்தா எல்லாரும் கேட்கதான் செய்வாங்க. நீ தினமும் குடிச்சிட்டு வந்து ரகலை பண்றத பார்த்துட்டு என் எல்கேஜி படிக்கிற பையன் அதே மாதிரி பண்ணி காட்டுறான். என் பொண்ணு படிக்கவே முடியலன்னு அழுகுறா. வயசான எங்க அப்பாவும் அம்மாவும் தூங்க முடியாம அவஸ்தைப்படுறாங்க. நீ சண்டை போடுறதுனால உன் பொண்டாட்டி மட்டும் கஷ்டப்படல, சுத்தி இருக்கிற எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அவங்கள வீட்டுக்குள்ளே வச்சு பேசி தீர்த்துக்கல. உன்ன மாதிரி தெருவுக்கு தெரியற மாதிரி சண்டை போடுறாங்க. படிச்சவன் தானே நீ? பட்டி கட்டா மாதிரி நடந்துக்கிற? தெரியாம தான் கேட்கிறேன். உங்க அப்பா இப்படிதான் டெய்லி குடிச்சிட்டு வந்து உங்க அம்மா கிட்ட சண்டை போடுவாரா? யோ, தேவையில்லாம என் அப்பா அம்மா பத்தி எல்லாம் பேசுறவளை வச்சுக்காத. வேற யார பத்தி பேசுறது? நீ தப்பு பண்ணா அவங்கள பத்தி தான் பேசணும். உன்னை சரியா வளர்க்காததுக்கு அவங்க தானே காரணம். யோ, வந்த விஷயத்த சொல்லிட்டல, இடத்த காலி பண்ணு. இங்க பார், நான் இடத்த காலி பண்றதெல்லாம் இருக்கட்டும். இதுக்கு மேல உங்க வீட்ல இருந்து சண்டை போடுற சத்தம் வந்தது இந்த வீட்டை காலி பண்ற மாதிரி ஆயிடும். இங்க பார், உன் புருஷன்கிட்ட சொல்லி வை, மறுபடியும் குடிச்சிட்டு வந்து வீட்ல சண்டை போட்டாரு நான் அசோசியேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் உங்க வீட்ல இருந்து எந்த சத்தமும் வரக்கூடாது. வந்துச்சு அவ்வளவுதான். வந்தா என்னையா பண்ணுவ? ஏய், வார்த்தையை அளந்து பேசு. யோ, முதல்ல கை நீட்டி பேசாதயா. கார்த்திக், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? சார், நீங்க போங்க சார். இனிமேல் இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஓ முகத்துக்காக தான் இவனை விட்டுட்டு போறேன். இல்லன்னா நடக்கிறதே வேற. எங்க இங்க வாங்க. எதுக்கு அவங்க கிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? போலீஸ்ல சொன்னா அவங்க பாத்துப்பாங்க. வாங்க. ஏய் சுமார், உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த பார், இன்னொரு வாட்டி குடிச்சிட்டு வந்து ஏதாவது தகராறு பண்ண அப்புறம் நான் யாருன்றத காட்ட வேண்டியிருக்கும். சார் சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு போங்க. இனிமே அப்படிலாம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் சார். கார்த்திக், உள்ள போ. என்ன இன்னும் விஷ்ணுவை காணோம்? என்ன மீன் மார்க்கெட்டுக்கு போணுமா? சிச்சி, நாளைக்கு நிச்சயதார்த்தம் இருக்குல்ல, என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு அவன் தானே சொல்லணும். இதுல அவன் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவங்க வீட்ல என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு நமக்கு தெரியலையே. நமக்கு தெரிஞ்சத பண்ணுவோன்ற. அவங்களுக்காக நம்ம எதுக்கு வளையணும்ன்ற? இப்படி உடனே ஆரம்பிக்காத. அவன் தான் தெளிவா சொல்லிருக்கான்ல, கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு. கடுப்பாகுதுமா. கோச்சிக்காதடி, விஷ்ணு நல்ல பையன். அவனுக்காக அவங்க வீட்டை கொஞ்சம் பொறுத்து போறதுல தப்பு ஒண்ணும் இல்லை. ஏய், அவன் தான் வரான். அவன்கிட்ட உன் மூஞ்சிய காட்டாத. வா விஷ்ணு. ஹலோ ஆண்டி. ஆண்டி, என்ன ஆண்டி நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலே இல்ல? என்ன பண்ணணும்?
உன்னோட 4 தோழிகளை வர சொல்லி யாரோ யாரோடி உன்னோட புருஷன் அப்படியே ஆடி பாடிட்டு இருந்தா தானே ஒரே ஜாலியா இருக்கும். என்ன லட்சுமி ஏன் லோ பேட்டரி காட்டுற? அதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு நீங்க குளிக்கணும் சிரிக்கணும்னு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வருவியே, கொண்டு வந்திருக்கியா? லட்சுமி இப்ப எதுக்கு ஷாக் ரியாக்ஷன் குடுக்குற? சும்மாவே அதை செய்ய இதை செய்யும்ப. இப்ப நிச்சயத்துக்கு ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருப்பியே. எடு பாக்கெட்ல இருந்து. ஏய், இது என்ன மளிகை சாமான் லிஸ்டா? பேப்பர்ல எழுதி பாக்கெட்ல வச்சுக்கிறதுக்கு? பொதுவா ஏதாவது சொல்லுவாமா? இல்ல விஷ்ணு? இல்ல ஆண்டி. அடப்பாவி, நான் தான் சொன்னேன் இல்லம்மா, இவங்க குடும்பம் ஒரு காமெடி பீஸ்னு. நீ கொஞ்சம் சும்மா இரு. விஷ்ணு, என்ன இதெல்லாம்? இல்ல ஆண்டி, இந்த ஏற்பாடுலாம் பண்ணிட்டா எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வாய் மூட்டு இருப்பாங்க. இது உன் லிஸ்டா இல்ல உங்க வீட்டு லிஸ்டா? ரெண்டும் இருக்கு ஆண்டி. சரி, என்னன்னு சொல்லு பாப்போம். வாசல்ல அப்படியே ஒரு ஆர்ச் மாதிரி கட்டி 2 வாழை மரம் கட்டணும். எதுக்கு? அது வீட்டுல விசேஷம் அப்படி பண்ணணும். வாழை மரத்துக்கெல்லாம் எங்க போறது? பாத்துக்கலாம் ஆண்டி. சரி, அப்புறம் வாசல்ல சீரியல் பல்ப் போடணும். எதுக்கு? என்ன நீ எல்லாத்துக்கும் எதுக்கு எதுக்குன்ற? வீட்டுல விசேஷன்றது ஊருக்கு எப்படி தெரியும்? எதுக்கு ஊருக்கு தெரியணும்? உனக்கும் எனக்கும் தெரிஞ்சா போதாதா? இல்ல லட்சுமி, அப்படிலாம் இருந்தா தானே ஃபங்க்ஷன் வீட்டுக்கு அழகு. பொதுவா ஒரு 100-200 பேரை வச்சு நிச்சயம் பண்றப்ப இதெல்லாம் வேணும் தான். 2 குடும்பம் மட்டும் தானே விஷ்ணு? இல்ல ஆண்டி. சரி, வேற என்ன? பொண்ணுக்கு புடவை ஒரு 10,000த்துல. ஏய், அத நீங்க தானே வாங்கி தரணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பொண்ணுக்கு புடவை ஒரு 10,000த்துல. ஏய், அத நீங்க தானே வாங்கி தரணும். நிச்சய புடவைனா நாங்க வாங்கி தருவோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க கட்டிக்கிறதுக்கு புடவை. என்கிட்ட யூஸ் பண்ண பழைய புடவை இருக்கு, அதுக்கெல்லாம் காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம். இல்ல லட்சுமி, எங்க அம்மா யூஸ் பண்ண புடவைலாம் கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, அதுக்கு இதுக்கு 10,000 ரூபாய்க்கு பட்டு புடவை? அது கல்யாணத்துக்கு எடுத்துக்கலாம் விஷ்ணு. இப்போ கொஞ்சம் சிம்பிளா எடுத்தா போதாதா? இல்ல ஆண்டி, அம்மா கேட்பாங்க. 10,000ன்னு போய் சொன்னா போச்சு. டவுட் வந்தா பில்லு கேட்பாங்க, பரவாயில்லையா? காது மேலேயே ஒன்னு போடுவேன். ஏய், இதுக்கு எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அது எப்படி? நாம வாங்கின புடவைக்கு அவங்க பில்லு கேட்பாங்க. அதெல்லாம் கேட்பாங்க. இந்த மைதா மாவை உதைச்சா எல்லாம் சரியாயிடும். அதுக்கு இவன் என்னடி பண்ணுவான்? ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறான், அதான் பிரச்சனையே. வீட்ல இதெல்லாம் வேணான்னு சொல்லலாம்ல. லட்சுமி, இதெல்லாம் சொன்னா உங்களை தான் தப்பா நினைப்பாங்க. நினைச்சா நினைச்சிட்டு போட்டும். ஏய், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நீ வேற என்னன்னு சொல்லு விஷ்ணு. ஆண்டி, 15 தட்டு சீர் வைக்கணும். என்ன? என்ன விஷ்ணு, ஒரு தட்டு தானே மாத்துவாங்க? இல்ல ஆண்டி, சபையில வைக்கணும். சரி, வேற என்ன? மாப்பிள்ளைக்கு மோதிரம் செயின் போடணும். நான்சென்ஸ். கொஞ்சம் பொறுடி. மா, இதெல்லாம் டூ மச் மா. இருக்கிற பண பிரச்சனையில இவனுக்கு மோதிரம் செயின் வேறயா? அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தானடி. என்ன ஆளை விடுங்க, நீங்களே பேசி முடிங்க. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஏய், அவளை கண்டுக்காத, நான் பாத்துக்கிறேன். நீ அந்த லிஸ்ட் கொடுப்பா. ஆண்டி, தப்பா எடுத்துக்காதீங்க. என்னப்பா? இந்த பணத்தை நீங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. ஏய், இதெல்லாம் வேணாம்ப்பா. இல்ல ஆண்டி, தப்பா நினைக்காதீங்க. இல்ல, தப்பா நினைக்கல. இது எங்க கடமை தானே. அப்படின்னா என்னோட கடமையும் தான். ஆண்டி, நான் உங்களை அம்மாவை தான் பாக்குறேன். எங்க அம்மாவுக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் கஷ்டம் தான். எங்க அம்மாவுக்கு நான் தரேன், அவ்வளவுதான் ஆண்டி. இந்த நிச்சயம் முடிகிற வரைக்கும் லட்சுமியை கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க, அவ்வளவுதான் ஆண்டி. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, இதை வேணான்னு சொல்லாதீங்க. நான் வரேன் ஆண்டி. ஹாய் பழனி. வாங்க. பழனி. குட் மார்னிங். 3 டீ போட்டுறலாம். மாமா. ராஜி
வா வா. வணக்கம்மா. என்னம்மா எப்படி இருக்க? நான் நல்லா இல்லைண்ணே. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நான் எதுக்குன்னு உங்ககிட்ட போய் சொல்லணும்? எப்படி இருக்கேன்னு கேட்டீங்க, நான் நல்லா இல்ல, அதனால நல்லா இல்லைன்னு சொல்றேன். நீ இவ்வளவு மனசு கஷ்டமா பேசுறதுக்கு யார் காரணம்னு இப்பவே எனக்கு நீ சொல்லி ஆகணும். வேணா விடுங்கண்ணே. ஐய, அப்படியெல்லாம் விட முடியாது. நான் நல்லா இல்லைன்னு நீயே வாய் விட்டு சொல்ற அளவுக்கு இருக்கேனா? நீ எவ்வளவு கஷ்டத்துல இருப்ப? உன்னை டார்ச்சர் பண்ணது யாருன்னு சொல்லு ராஜி. அவங்க கைய கால நாங்க உடைச்சிடுறோம். ஒரு 3 பேர் இருக்காங்க, அவங்க தான் இப்ப என் துன்பத்துக்கு காரணம். சபா, நாங்க 3 பேர் இருக்கோம். உன்னை டார்ச்சர் பண்ணவங்களும் 3 பேருன்னு சொல்ற. ஆளுக்கு ஒருத்தனை அடிச்சா கூட கணக்கு கரெக்டா இருக்கும். ஆளு யாருன்னு சொல்லுமா, அவனுங்களை கபலீகரம் பண்ணிடுறேன். ஆமா ராஜி, எந்த ஏரியான்னு மட்டும் சொல்லு. ஜாம் பஜாரா, பர்மா பஜாரா, கொருக்குப்பேட்டையா, குரோம்பேட்டையா, அண்ணா நகரா, எம்ஜிஆர் நகரா, எந்த ஏரியான்னு மட்டும் சொல்லு ராஜி. நாங்க 3 பேரும் அவன. ஈசிஆர். ஈசிஆரா? நம்ம ஏரியா தான். பசங்க பக்கத்திலேயே தான் இருக்காங்க. இன்னைக்கே பைசல் பண்ணிர வேண்டியதுதான். அம்மா, அவனுங்க எந்த கம்பெனில ஒர்க் பண்றானுங்கன்னு மட்டும் சொல்லுமா. நெட்டெக்ல தான். நம்ம கம்பெனிலயா? அன்பிலீவபிள். நம்ம கம்பெனில இருந்துகிட்டே உனக்கு குடைச்சல் கொடுக்கறானுங்களே, என்ன தைரியம் இருக்கும் அவங்களுக்கு? விடக்கூடாது ராஜி. எந்த ஃப்ளோர்ன்றத மட்டும் சொல்லு. இதே ஃப்ளோர் தான். ராஜி, அவனுங்களோட அங்க அடையாளம் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுமா. ஒருத்தர் குள்ளமா கண்ணாடி போட்டுட்டு இருப்பாரு. ஒரு 40-45 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அட, நம்ம அன்பு மாமா மாதிரி இருப்பாருன்னு வையேன். அடுத்தவங்களோட அடையாளத்தை சொல்லு. ஒருத்தர் கருகருன்னு திருட்டு மொழி முடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ கட்ட மாதிரி. ஒருத்தன் சின்ன பையன் மாதிரி இருப்பான், ஆனா விவரமான பையன் மாதிரி தெரியவான். நம்ம புலி மாதிரின்னு சொல்லு. ஆமா. டேய், நம்ம 3 பேர் மாதிரி ஆபீஸ்ல இருக்கிற இன்னொரு 3 பேர் யாரா? யாரு? டேய், அது நம்ம 3 பேர் தான்டா. அம்மா, நாங்களா? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? இந்த ஆபீஸ பொறுத்த வரைக்கும் நீ சின்ன தம்பி குஷ்பு, நான் ராதாரவி. இவங்க 2 பேரும் மத்த 2 அண்ணனுங்க. உன்னை நாங்க கண்ணுக்கு கண்ணா பாதுகாத்துக்கிட்டு வரோம். எங்களை போய் இப்படி சொல்லிட்டியே. எங்கள் மேல் குற்றம் சாட்ட காரணம்? கார்த்திகை குடிக்க வச்சது நீங்க தானே? குடிக்கிறதுனா என்னம்மா? என்னம்மா இப்படி கேக்குற? மோர் குடிச்சோம்ல, அததான் அப்படி. மோர் குடிக்கிறத பத்தி ஒண்ணும் நான் சொல்லல. ராத்திரி பீர் குடிச்சீங்கல்ல, அத பத்தி நான் சொல்ல வரேன். இந்த துணி மணி நகை நெட்லாம் வைப்பாங்களே, அத தானே சொல்ற? யோ மாமா, பீருக்கும் பீரோவுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டோம். கொஞ்சம் இல்ல, ரொம்ப. உங்களால என் நிம்மதியே போச்சுன்னு ஏன் கார்த்திகை குடிக்க வச்சீங்க? என்னம்மா இப்படி சொல்ற? அவன் என்னவோ பால் குடிக்கிற பச்சை குழந்தை மாதிரியும், நாங்க என்னமோ அவனுக்கு பீர் வாங்கி கொடுத்தா மாதிரியும் சொல்ற. என்ன நியாயமா இது? அட்டா குட்டால அடகு வச்சு ஒரு ஆஃப் வாங்கினோம். அதுல அரை சொட்டு 1/4 சொட்டு மட்டும் எங்களுக்கு கொடுத்துட்டு மொத்தத்தையும் குடிச்சது அவன் தாமா. பாருங்கண்ணே, காமெடி எல்லாம் இருக்கட்டும், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஏற்கனவே எங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல நீங்க வேற தினம் அவனை குடிக்க வைக்கிறீங்க. அம்மாடி, நாங்க அவனை குடிக்க கூட்டும் போல, அவன் தாமா எங்களை குடிக்க கூட்டும் போறான். அவன் எங்களுக்கு கொஞ்சோண்டு வாங்கி கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. நீ திட்டுறதுல நியாயம் இருக்கு. மொத்தத்தையும் அவன் தாமா குடிச்சான். ஏமா, அவன் சொல்றதெல்லாம் நீ நம்பாதமா, நாங்க சொல்றத நீ நம்பு. அண்ணே, கார்த்திக் எனக்கு வேணும். ஐய, அவன் எங்களுக்கு வேணாமா, நீயே வச்சுக்க. அது இல்லண்ணே, அவனுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கத்து கொடுங்க. அதை விட்டுட்டு இப்படி குடிக்க வச்சு அவனை கெடுத்து விட்டுறாதீங்கண்ணே. அம்மாடி, அவன் மனசு கஷ்டமா இருக்குன்னு சொன்னான். வாடா கோயிலுக்கு போலான்னு சொன்னேன், அவன் வரமாட்டேன்ட்டான். வாடா பீர் குடிக்க போலான்னு சொன்னேன், அவன் ஆளை காணோம். கட் பண்ணா அவன் பார்ல இருக்கான். இத பாருங்கண்ணே, அதையும் இதையும் பேசி என்னை ஏமாத்த நினைக்காதீங்க. சரிம்மா, எங்களை மன்னிச்சிடு. இனிமே அவன் தாகத்துக்கு தண்ணி கேட்டா கூட நாங்க தரமாட்டோம். என்னங்கடா, போதுமா? இனிமே தராம இருக்கிறதுக்கு ஓகே. இப்ப நீங்க பண்ணதுக்கு என்ன தண்டனை?
என்ன தண்டனை? நீங்க 3 பேருமே அடி பின்றன்னு சொன்னீங்கல்ல, ஏன் அடிக்கல? ஒரு 3 பேரு அதே 3 பேரை எப்படிமா அடிக்க முடியும்? ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்கலாம்ல. புரியல. அண்ணே, உங்களே நீங்க அடிச்சுக்க முடியாது, அதனால கட்டை உங்களை அடிக்கட்டும். அப்போ கட்டைய யார் அடிக்கிறது? புலி அடிக்கட்டும். புலிய யார் அடிக்கிறது? நீங்க அடிக்க வேண்டியதானே? அண்ணே, இங்க பாருங்க, நானா எதுவும் சொல்லல, நீங்க தான் அடிக்கிறேன் உதைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தீங்க. அந்த வாக்க காப்பாத்துற வழிய பாருங்க. இல்லம்மா ராஜி, ஒரு நிமிஷம். ஷிட், என்னம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க? டேய், பெரிய மனுஷன் பார்க்காம என்னையாடா அடிக்கிறீங்க? உங்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்க. ஏண்டா பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு உனக்கு கோவம் வேற வருதா? ஏய் போடா. கார்த்தி, ஒரு நிமிஷம். ஒரு முக்கியமான விஷயம். 2 நாளா உன்கிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணேன், முடியல. அதான் அன்னைக்கே சொல்லிட்டேனே, நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. அதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீ என்னை தூக்கி போட்ட மாதிரி என்னால் அவ்வளோ ஈஸியாக உன்னை தூக்கி போட முடியல. பழைய கதைலாம் மறுபடியும் ஆரம்பிக்காத, இடத்த காலி பண்ண. நான் ஒன்றும் பழைய கதையை பேச வரல, இது வேற விஷயம். எந்த விஷயமா இருந்தா என்ன? அது எதுக்கு என்கிட்ட சொல்ல வர? டேய், எதிரி நாட்டுக்காரன் கூட மாநாடு மீட்டிங்னு வருஷத்துக்கு 2 தடவை நேரில் பார்த்து பேசிக்கிறாங்கடா. நம்மளே இந்தியா பாகிஸ்தானடா, ஒருத்தர் முறைச்சிட்டு இருக்கிறதுக்கு. ரொம்ப ஓவரா பண்றடா. உன்னை விட்டா எனக்கு வேற ஃப்ரெண்டு இல்லைன்னு தெரிஞ்சுதானே என்ன நீ இப்படி சாவடிக்கிற? 20 வருஷமா நீ மட்டும் தானே எனக்கு ஃப்ரெண்டு. இதுக்கு மேலேயும் நீ தானே எனக்கு ஃப்ரெண்டு. முட்டிக்கிட்டாலும் வெட்டிக்கிட்டாலும் அது உன்னோட மட்டும்தான். சும்மா நடிக்காத. இனிமேல் இந்த நடிப்பெல்லாம் நான் நம்ப தயாரால. ஏமாந்த வரைக்கும் போதும். வேணாடா, நீ நம்ப வேணாம். நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன், ஆனா நான் உன்னை நம்புறேன். உன் சர்டிஃபிகேட்லாம் எனக்கு வேணாம், வந்த விஷயத்த சொல்லிட்டு போ. நாளைக்கு எனக்கும் லட்சுமிக்கும் நிச்சயதார்த்தம், நீ அவசியம் வரணும். நான் ஒன்றும் உன்னை ஃபார்மாலிட்டிக்காக கூப்பிடல, நிஜமாவே கூப்பிடுறேன். நீ ராஜ்யம் கண்டிப்பா வரணும். வந்த விஷயத்த சொல்லியாச்சுல, கிளம்பு. டேய், இத்தனை வருஷம் பழகிருக்கும், எனக்கு நிச்சயதார்த்தம் சொல்றேன். நண்பன் கேட்கிறானேன்னு ஒரு பேச்சு கூட ஒரு வார்த்தை நான் வரேன்னு சொல்ல மாட்டியா? நண்பன் நான் சொல்லணும்டா, அதை நீயே சொல்லிக்கூடாது. சரிடா, நான் சொல்ல. உனக்கா என்னைக்கு தோணுதோ அப்ப சொல்லு, நான் காத்திருக்கேன். நாளைக்கு வீட்டுக்கு கார் அனுப்புறேன், நீ ராஜ்யம் வந்துருங்க. கார்லாம் ஒன்று அனுப்ப வேணாம். டேய், ஏதாவது காரணம் சொல்லி வராம மட்டும் இருந்துடாதரா. என்னடா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? நீ தானே முதல் ஆளா இருக்கணும். எனக்கு யார் வராங்களோ இல்லையோ, நீ ராஜ்யம் கண்டிப்பா வரணும். எங்க வீட்டில் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. என் மேல இருக்க கோவத்துல வராம மட்டும் இருந்துடாத. அப்புறம் எங்க வீட்டில் உள்ளவங்க கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியாது. ஓ, அப்போ உன் வீட்டு ஆளுங்க உன்னை கேள்வி கேட்கறதா உன்னோட பிரச்சனை இல்ல? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஏன்டா நீ ஏடா கூடமா யோசிக்கிற? யாரா ஏடா கூடமா யோசிக்கிறது? நீ ஏன் நானா? சரி விடு,
நான் இப்போ என்ன சொன்னாலும் அது உனக்கு தப்பாக தான் தோணும். இதோ பார், என் மேலே இருக்க வெறுப்பு கோவம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் என் நண்பனா என் நிச்சயதார்த்தத்துக்கு வந்து கலந்துக்கணும். நீ மட்டும் என் நிச்சயதார்த்தத்துக்கு வரலனா அப்புறம் ஜென்மத்துக்கு உன் முகத்தில் முழிக்க மாட்டேன். சத்தியமாக சொல்கிறேன்டா, என் அப்பா அம்மா விட உன்னை தான் நான் முக்கியமாக நினைக்கிறேன். வரா மட்டும் இருந்துடாத. இதுக்கு மேலே எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. அப்புறம் இத்தனை வருஷம் நம்ம பேசி பழகுனதுக்கு அர்த்தமே எல்லாம் போயிடும்.